புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளின் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தர நெடுவாசலிலும் புதுக்கோட்டையிலும் எமது செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் பற்றி முதலில் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், நீங்க சொல்லுங்க, ஹைட்ரோ கார்பனின் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல்ல மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பற்றி சொல்லுங்க. தொடர்ந்து எத்தனை நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த கடந்த 2007ஆம் ஆண்டு திட்டம் திட்டப்பட்டுச்சு. ஆனால் கடந்த 15ஆம் தேதி, அதாவது 2017 பிப்ரவரி 15ஆம் தேதி தான் இந்த திட்டம் மத்திய அரசு இந்த பகுதியில் செயல்படுத்தணும் ஒரு அறிவிப்பை விட்டுச்சு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது முழுக்க ஒரு நிலத்தை பால்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. இந்த திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் இங்கு செயல்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சு அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்தாங்க. தொடர்ந்து 11வது நாளா இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருது. நெடுவாசல்ல தற்போது 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, இதுதான் எங்களுடைய கோரிக்கை என அவர்கள் தொடர்ந்து நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு இந்த 11வது நாளாக நடக்கும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாம், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நெடுவாசல் மக்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க? இஸ்லாம், அந்த ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பதற்கு அவர்கள் எதிர்க்கக்கூடிய முக்கியமான காரணம் இந்த விவசாயத்தை பாதிக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். இது குறித்து நம்முடைய ஒரு இளைஞர் இருக்கிறாரு. சார், நீங்க சொல்லுங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? என்னுடைய நேம் என்ஜி முருகானந்தம். இந்த நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவன். நான் மத்திய மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள், சோலைவனமான எங்கள் கிராமத்தை ஏன் பாலைவனமாக ஆக்க நினைக்கிறீர்கள்? அதாவது இது சோலைவனமாக உள்ள எங்கள் கிராமத்தை ஏன் பாலைவனமாக ஆக்க நினைக்கிறீர்கள்? எங்கள் நெடுவாசல் கிராமமானது மிகவும் தொன்று தொட்டு பழமை வாய்ந்த கிராமம். இங்கு மினி கேரளா என்றே சொல்லுவார்கள். ரொம்ப சோலையான கிராமம். இந்த ஊரில் பாருங்கள், வறட்சி மாவட்டம்லாம் கிடையாது. புதுக்கோட்டை பற்றி சொல்கிறேன். புதுக்கோட்டை வறட்சி மாவட்டம் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நெடுவாசல் கிராமம் 1974ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மாவட்டம். எங்கள் மாவட்டம் என்னவென்றால் புதுக்கோட்டை இருக்கலாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்க பார்க்குற இந்த மத்திய அரசுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய வாழ்வாதாரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. ஒரு 15 நிமிஷம், அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி பாசனம், காவிரி ஆறு எங்கள் ஊரில் பாஞ்சு கொண்டு இருக்கிறது. நீங்கள் கொள்ளைப்புறமாக எங்கள் நெடுவாசலை நீங்கள் ஏன் இது பார்க்கிறீர்கள்? கழுத்தறுக்க பார்க்கிறீர்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஹைட்ரோ கார்பன் திட்டம் இது ஒரு இயற்கையான கேஸு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8000 அடி 10,000 அடி ஒரு ஆழ்துணை கிணறு அமைச்சு அதுலேருந்து எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எடுக்கும்போது சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு நீர் ஆதாரம் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். இதனால் விவசாயம் பாதிக்கப்படும். புதுக்கோட்டை என்பதே வறட்சி மாநிலம் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் இதை பூஞ்சோலையாக ஒரு கொடைக்கானல் போன்று, ஒரு ஊட்டி போன்று நாங்கள் பாதுகாத்து வரோம். இன்று தமிழகத்திலேயே கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக தேங்காய் விளைச்சலில் நாங்கள் தான் இருக்கிறோம். அதுபோல் கடலை, கரும்பு, நெல் எல்லாத்திலும் நாங்கள் தான் இருக்கிறோம். ஆனால் மத்திய சர்க்கார் எங்களை அழித்துவிட்டு அவர்கள் வாழ நினைக்கிறார்கள். இதை நாங்கள் முற்றும் தடுப்போம். நேற்று ஒரு அறிக்கையில் கூறுகிறார்கள், யார் வேணாம் தியாகம் செய்யலாம் என்று கூறுகிறார்கள். இன்று நாங்கள் ஒரு விதையாய் விழுந்திருக்கிறோம். இன்று எங்கள் மேல் எது விழுந்தாலும் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு விவசாயிகளும் எழுந்து வருவான். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எப்போ செயல்படுறதா உங்களுக்கு அறிவிச்சாங்க? இதை நீங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா 2006 தான் இது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கான போராட்டம் நாங்கள் பிப்ரவரியிலேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டம் முழுவதுமாக நடக்கும். இதை கேன்சல் பண்ணுற வரைக்கும் எங்களோட போராட்டம் இதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் நடத்திட்டு இருப்போம். நான் ஒரு ஆயிலண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுக்கணும், ஒரு கேஸ் இருக்க இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தேவை. அந்த சேஃப்டி ஆஃபீஸர் போயிட்டு அந்த லொக்கேஷனை லொக்கேட் பண்ணிவிட்டு அங்கே ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, இந்த
இடத்துல அவன் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவங்க போய்ட்டு உள்ளே போயிட்டு அஸ் இன்ஜினியராக நான் போயிட்டு என்னோட ஒர்க்கர்ஸை வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த லெவலில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், சேஃப்டி ஷூஸ், ஹெல்மெட் எல்லாம் போட்டு தான் நாங்கள் அங்கே உள்ளவே போவோம். அதுவும் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கூட அது ஹெல்த் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். இப்படி இருக்கிற இடத்துல அந்த HSC பாலிசியில் லாஸ்ட்டாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்வாயர்மெண்ட். அந்த என்வாயர்மெண்ட்டுக்காகத்தான் வந்து அதாவது குடியிருப்பிலிருந்து 300 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்க அந்த பாலைவனத்துக்கு நீங்கள் என்வாயர்மெண்ட் கேட்குறீங்களா? இந்த விவசாய பகுதியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எங்கள் என்வாயர்மெண்ட்டை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஏன் போராடக்கூடாது? இதை ஏன் நீங்கள் வந்து எங்கள் பின்னாடி நின்று எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் உதவி செய்யக்கூடாது? இது போராட்டம் முழுவதுமாக நடக்கும், நடத்தியே தீர்வோம். இதில் வெற்றி நாங்கள் காண்போம். நாங்கள் இன்று தஞ்சாவூரில் வந்து மீத்தேன் திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தனால அங்கு வந்து அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கைவிடுவோம் என அறிவித்தது. ஆனால் இந்த நெடுவாசல் பகுதியில் அதே போல வேறொரு பயில் அதை மீத்தேன் எடுக்கக்கூடிய வேறொரு பயில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதாக கூறி அவர்கள் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதாக வந்து கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இந்த சுற்றுச்சூழலை வந்து முழுமையாக வந்து பாதிப்படையும். இதனால் வந்து விவசாயம் வந்து முழுமையாக அழியக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். நிலத்தடி நீர் வந்து பாழாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிட வேண்டும். இது எந்த பெயரிலும் நாங்கள் மீத்தேனாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி, எந்த பெயரிலும் நாங்கள் இந்த திட்டத்தை வந்து அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்திய அரசு எப்பொழுது வந்து இந்த திட்டத்தை கைவிடுவோம் என அறிவிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த போராட்டம் வந்து முடிவடையும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தில் ஒரு கருத்தாக வந்து இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் தொடர்ந்து 11வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே மக்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊர் மக்களின் கருத்துக்களை நம்மால் கேட்க முடிந்தது. இது தொடர்பான நேரடி தகவல்களை தந்தமைக்கு நன்றி இஸ்லாம். தொடர்ந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையிலும் சில அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எந்தெந்த அமைப்புகள் பங்கேற்றிருக்காங்க, எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? சுந்தர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்படும், விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கடந்த 16ஆம் தேதி முதல் அந்த ஊர் பகுதி பொதுமக்கள் பல அறவழி போராட்டங்கள் எடுத்து வருகின்றனர். மேலும் இந்த பிரச்சனையை கடந்த 2 தினங்களாக இளைஞர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இளைஞர் எழுச்சியாக பல்வேறு போராட்டங்கள் எடுத்து வருகிறார். இது ஒரு பகுதியாக தான் புதுக்கோட்டையில் திலகத்திடலில் சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் எப்படி ஒன்று கூடி உட்கார்ந்தார்களோ அதே போன்று சென்னையிலிருந்து இங்கு வந்து இளைஞர்கள் இந்த அறப்போராட்டத்திற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து கண்களில் கருப்பு கொடி கட்டியும் தங்களுடைய போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ஒரு மாணவி உள்ள அவரிடம் கேட்போம். மேடம், இப்போ நீங்க வந்து எதுக்காக இந்த போராட்டத்தில் உட்காந்துருக்கீங்க? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இந்த போராட்டம் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்டம். மத்திய மாநில அரசு இந்த திட்டத்தை கைவிடணும். எங்களோட விவசாயிகளுடைய நிலங்களும் விவசாயிகளும் காக்கப்படணும். எங்கள் தமிழ் இனம் எக்காரணத்து கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் இதே போன்று சிறிய அளவிலான போராட்டமாக தொடங்கி அல்லது மாபெரும் போராட்டமாக நடைபெற்று பல்வேறு வெற்றியை கண்டது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அதிக எழுச்சி வந்துள்ளது. இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட முன்னிறுத்தி செல்வதற்குண்டான சாத்தியக்கூறு கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்க்கல அப்படின்னா இந்த போராட்டம் தொடரும். இறுதி வரை போராடுவோம், உறுதியோடு போராடுவோம் நாங்கள் சொல்லிட்டோம். அது கண்டிப்பாக நடக்கதான் செய்யும். அதாவது இந்த போராட்டத்திற்கு தொடர் போராட்டமாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை உருவாகி உள்ளதாக அவர்கள் வந்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நேற்று சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு இளைஞர் கட்சி பெருமளவில் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது வந்து இந்த போராட்டங்களுக்கு இளைஞர்கள், மாணவர்களை தாண்டி திரைத்துறையினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு வந்து அமர்ந்துள்ளனர். தற்போது திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜன் வந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு தந்திருக்கீங்க. திட்டம் பாதிப்பு, திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நீங்க எந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர், மாவட்டத்தை சேர்ந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வீங்க, இது குறித்து தங்களுடைய கண்டிப்பா. நான் இங்க வந்து ஒரு சினிமா இயக்குனரா வரல, இந்த புதுக்கோட்டைக்காரனா வந்திருக்கேன். நான் ஒரு விவசாயியுடைய மகன். புதுக்கோட்டையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது புதுக்கோட்டை வந்து ஒரு வானம் பார்த்த பூமி, ஒரு கந்தக பூமி. இங்க வந்து விவசாயம் பண்றதே வந்து ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா கீழே வந்து நீர் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாம
போராடிக்கிட்டு இருக்க குடும்பங்கள் தான் இங்கே இருக்கு. எந்த விதமான வாழ்வாதாரத்துக்கான எந்த விஷயங்களுமே இங்கே கிடையாது. நாங்களே போராடிக்கிட்டு, நாங்களே வாழ்ந்துக்கிட்டு, நாங்களே விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ற குடும்பங்கள் தான் இங்கே பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு இந்த கார்பன் திட்டம் ஆளுக்குள்ள கிணறு மூலமா டோட்டலா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இது 200 கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலாவே இங்கே உள்ள வாழ்வாதார மக்களுக்கு சுத்தமா விவசாயம் பண்ண முடியாதக்கான காரணம் இருக்குது. அது டோட்டலாவே எதுவுமே பண்ண முடியாத ஒரு இதுவாயிடும். அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து புதுக்கோட்டைக்காரர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு லெவலில் இது ஒரு பெரிய இதுவாக இருக்கு. திரு மோடி அவர்கள் டிசம்பர் 5, 2016 இது விஷயமா ஒரு சர்வதேச மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எங்கள் இந்தியாவுக்குள்ள நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் வேணாலும், எந்த நிலங்களை வேணாலும் நான் உங்களுக்கு ஒதுக்கி தர்றோம், நீங்கள் அந்த கார்பன் திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னுடைய லட்சியத்தில் ஒன்று வேற அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அது என்ன லட்சியம் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அப்படி ஒரு லட்சியத்தில் அது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக அதை அவர் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இது நீங்கள் யார் வகுத்தில் வேணாலும் அடிக்கலாம், விவசாய வகுத்தில் அடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வகுத்தில் அடிக்கிறது மாதிரி. அதனால இதை மத்திய அரசு நான் யாரையும் திட்ட மாட்டேன், எந்த விதமான இது இருக்க மாட்டேன். கண்டிப்பாக மத்திய அரசு தமிழக அரசும் சேர்ந்து இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறது தான் இங்கே உள்ள விவசாயிகளுக்கான வாழ்வாதார கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாஜக தலைவர்கள் திட்டத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் ஒரு நல்லா இருக்கிற ஒரு கிராமம் அழியத்துக்குண்டான சூழ்நிலை உருவாகலாம். அது கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. மேலும் திட்டத்தை தெரியாம ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பாஜக தலைவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. அது சம்பந்தம் ஆமா, அவர் ராஜாவோட சொல்லியிருந்தாரு, இதை எதிர்க்கிறவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கிறதுனால நாங்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் தான். புதுக்கோட்டைக்காரில் தமிழ்நாடுகள் எல்லாரும் தீவிரவாதிகள் சொன்னால் நாங்கள் தீவிரவாதிகள் இருக்க கூட சந்தோஷம் தான் போடுறோம். ஏன்னா எங்களுக்கான நாங்கள் வாழ்றதுக்கே பிரச்சனையா இருக்கும்போது அப்புறம் நாங்கள் இதுக்கு போராடாம நாங்கள் இது பண்ணாம சரியா தெளிவாக சொல்லலாம்ல. அவங்க இது மூலமா என்ன இந்த முதல்ல புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது, விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாரும் இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு என்ன விஷயங்கள் விவசாயமா பண்ணி முன்னேற்றம் பண்றதுக்காக என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக சொன்னா அந்த ராஜா சொன்னாருன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் அவர்களுடைய கருத்து, அதாவது இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒருபோதும் அழிவதை அனுமதிக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். இந்த போராட்டமானது தொடர்ந்து எழுச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சியிலிருந்து தண்ணீர் அமைப்பு சைக்கிள் பேரணியாக வந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக மாறுவதற்குண்டான சூழ்நிலையும் தற்போது உருவாகியுள்ளது.